பார்த்தீங்களா இந்த தலைமார் வெட்டு பியூட்டிஃபுல் தலைமார் வெட்டு வடிவா இருக்கா தலைமார் வெட்டு வடிவா இருக்கான்னு கேட்க என்னுடைய மகன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு அவ்வளவு அழகா இருக்கு நம்ம பார்த்து உனக்கு இப்படி ஒரு வடிவான அம்மா கிடைக்கிறது நீ கொடுத்து வச்சிருக்கோம் ஹலோ மக்களே வணக்கம். இப்போ இங்கே நான் போய் கொண்டிருக்கிறேன்டா தலைமார் வெட்ட போய் கொண்டிருக்கிறேன். கண்ணனால இந்த தலைமார் நான் வெட்டையில் ஸோ திகாதே பண்ணால் கொஞ்சம் ஸ்டைலிஷாக வெட்டுவோம் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இப்போ ஃப்ரான்ஸில் வெயில் கொஞ்சம் வெட்டி பார்க்குது. இங்கே பார்க்குறப்ப காமிக்கிறேன் வெயிலை பார்த்தீங்களா. ஆனால் வெயில்ன்ற பேர் தான் நான் செம்ம குளிர்தோ அதுதான் நான் இந்த தொப்பி போட்டு தொப்பி கொண்டிருக்கிறேன். கையெல்லாம் குத்துது. ஸோ அதான் தலைமார் என்னென்னா போன கிழமை தலைமார் ரிட்டனுக்கோ அவங்க அப்படி இதுன்னு கழிச்சு விட்டுட்டாங்க. நீ என்ன ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்காம வந்துட்டாண்டு. ஸோ இந்த முறை அப்பாயின்மெண்ட் எடுத்துருக்கிறேன். அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே நான் தலைமார் வெட்டிட்டு எப்படி இருக்கேன்னு காட்டுறேன். பார்த்தீங்களா இந்த தமிழை விட்டு பியூட்டிஃபுல் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. நானே அழகு ஆனால் இந்த தலைமார் வெட்டோட இன்னும் அழகு. தலைமார் வெட்டு வடிவா இருக்கா தலைமார் வெட்டு வடிவா இருக்கான்னு கேட்க எப்படி ஓடுது. கிராஷ் பண்ணணும். இப்ப கிராஷ் பண்ணோன்னு சகுனம் சரியில்லைன்னு கல்யாணத்தையும் நிறுத்திடுவானுங்க. இவனுக்கு போய் தொலைட்டேன். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் தலைமார் வெட்டு வடிவா இருக்காண்டு. உனக்கு பிடிக்கல போல இருக்கு இந்த வெட்டு. இல்லாட்டி இந்த அழகுல மயங்கி ஓடுதான்னு தெரியல. ஒரு நல்லா இருக்கா இடைக்கிடைக்க நம்மளை கவனிக்கணும் மக்களே. ஏனென்றால் ரொம்ப முக்கியம், நம்மளுடைய அழகு முக்கியம். ஓகே இடைக்கிடைக்க தலைமார் வெட்டணும், எங்களை அழகுப்படுத்தணும். ஸோ ரொம்ப நாளாக தலைமார் வெட்டினதுக்கு அப்புறம் இப்போ வெட்டி இருக்க உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வெட்டு. எனக்கு இந்த திகாதி இங்கே வந்து இந்த திகாதி பண்ணணும்னு ரொம்ப எனக்கு ஆசை. ஸோ உண்மையாக செம்மையாக இருக்கு. என்னுடைய மகன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு மறந்துட்டேன். மாஸ்டர் வர இல்லையா எங்க வந்து 8 மாசம் எப்படி இருக்கு என் வெட்டு? ஸ்டைலா இருக்குறா எப்படி இருக்குது இந்த ஃபலூடா முக்கியமா இந்த அழகு முக்கியமா. அவ்வளவு அழகா இருக்கு. நம்ம பார்த்து உனக்கு இப்படி ஒரு வடிவான அம்மா கிடைக்கிறது நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளவு அழகான ஒரு பியூட்டிஃபுல் லேடி. யுவர் மாமா இஸ் பியூட்டிஃபுல் லேடி. சஜின் அம்மா வடிவா இருக்கிறேன்னா இப்படியெல்லாம் இந்த முன்னுக்கெல்லாம் இப்படி கட் பண்ணி அப்படியே அந்த கலர் அப்படியே தெரியுது. கலர் தெரியுதா? கலரிங் பண்ணல பட் ஆனால் அந்த ப்ரஷிங் பண்ணதில்ல தெரியுதா? கிட்ட பாருங்க. பின்னால இப்படிதான். ஓகே சரி குளிப்ப குளிடா
இப்படி கட்டலாம். இப்படி கட்டிச்சு இப்படி இருக்கு. ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மக்களே. என்னுடைய தலைமார் வெட்ட வடிவா இருக்குதா? பிக் பாஸ் சௌந்தர்யாட வெட்டு ஃபேஷன்ல தான் நான் கொண்டு போய் வெட்டுவோம் வெட்டினேன். ஸோ ஆனால் எனக்கு அழகா வந்துட்டு என்னடா அழகா நண்டோட சௌந்தர்யாட்ட வெட்டி இல்லையா? இது இப்படிதானே சௌந்தர்யா வெட்டி இருப்பாங்க. அது கொஞ்சம் இன்னும் ப்ரோஷன் இப்படிதான் வெட்டி இருப்பாங்க. ஸோ அது நல்லா புக்லேயே பண்ணியிருந்தா அப்படியே வந்துருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஸோ மக்களே, நான் எப்படி அழகா இருக்கிறேன்னா இந்த தலைமார் வெட்ட ஓகே, இந்த வெட்டு எப்படி இருக்கு, என்னுடைய தலைமார் வெட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த நல்ல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட நினைஞ்சு போய் நீங்க டாடா பாய் பாய்.